வெல்கம் டு ஃபைண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தரமான இன்வென்ஷனை தான் பார்க்க போகிறோம் லைஃப்பில். அதாவது என் லைஃப்லையும் உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக பென்சில் யூஸ் பண்ணியிருப்போம். நான் பென்சிலே யூஸ் பண்ணலைன்னு யாருனாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பென்சில் யூஸ் பண்ண நம்மக்கிட்ட வந்து உங்கள் லைஃப்பில் மொத்தமாக எவ்வளோ பென்சில் யூஸ் பண்ணேன்னு கேட்டால் நீங்கள் எப்படி முழிப்பீங்களோ அதே மாதிரி தான் நானும் முழிப்பேன். பட் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நானும் நீங்களும் கொஞ்சம் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணலாம். என்னென்னா ஷார்ப்னர்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்லுவேன் பென்சிலை விட கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஏன் இப்போ சொன்னேன்னு கேட்டால் நமக்கு கேள்வியை ஈஸி பண்ணி கொடுத்த அந்த ஷார்ப்னர்ஸோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஸ்கூல் டைமில் பென்சிலுக்கு உடஞ்சாலோ இல்லை பென்சிலுக்கு மழுங்கினாலோ ஷார்ப்னர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லை பிளேடு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த காலத்து லெஜெண்ட்ஸ் இந்த ஷார்ப்னர்ஸுக்காக ஒரு மெஷினையே ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா ஷார்ப்னர்ஸ் தான் பென்சிலை விட பெருசாக இருந்திருக்கு, அதாவது அந்த காலத்தில். சரி, ஓகே, இந்த ஷார்ப்னர்ஸை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போல்லாம் பென்சில் ஆர்ட்ஸ் அப்புறம் நிறைய எழுத்து வேலைகளுக்கு பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷார்ப்னர்ஸுக்கு முன்னாடியே பென்சில் நைஃப் அப்படிங்கிற ஒரு கத்தியை தான் பென்சிலை ஷார்ப் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பென்சில் நைஃப்னால நிறைய ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்க தான் ஷார்ப்னர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள். இதில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா பென்சிலுக்கு அப்புறம் தான் ஷார்ப்னர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பென்சிலை கண்டுபிடிச்ச அறிவாளி யாருன்னு கேட்டால் அடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 1828 பெர்னார்ட் லசிமோன், இவர் ஒரு மேத்தமேட்டிஷியன். இவர் தான் முதல்ல ஷார்ப்னருக்கு பேட்டர்ன் ஃபில் பண்ணுறாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த ஷார்ப்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா வீடியோவில் இருக்கிற இந்த ஹோலில் பென்சில் ஃபிட் பண்ணி அப்புறம் அந்த பெடலை ரொட்டேட் பண்ணி பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கலாமாமா. அது மட்டும் இல்லை, பென்சில் ஷார்ப் பண்ணும்போது வர்ற சீவல்களை தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் சேவ் பண்ணிக்கலாமாமா. நல்ல வேலை இந்த ஷார்ப்னர்ஸ் எல்லாம் இப்போ இல்லை, இருந்திருந்தால் லைன் கட்டி நின்றுப்பாங்க நம்ம பசங்க. 1847 தெரி டெஸ் எஸ்ட்வாக்ஸ், இவர் தான் லசிமோன் செஞ்ச பெரிய ஷார்ப்னரை மாடர்ன் ஃபார்முக்கு கொண்டு வராரு. பட் என்னதான் இருந்தாலும் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டாரு. அதாவது அந்த பெடல் ரொட்டேட் பண்ற அதே கான்செப்டை சின்ன சைஸ்ல மாடிஃபிகேஷன் பண்றாரு. இந்த கான்செப்ட் ரொம்ப போர் அடிச்சு போய் ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான ஜான் லீ லவ், பேர்லயே லவ் வச்சிருக்கிற இவர் தான் பென்சிலுக்கும் ஷார்ப்னருக்கும் உண்டான லவ்வையே ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது லவ் தான் லவ் ஷார்ப்னருங்கிற பேர்ல நவம்பர் 23, 1897 ஒரிஜினல் ஷார்ப்னர் பேட்டன்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்பெல்லாம் லவ் ஷார்ப்னரை டெஸ்கை டெக்கரேட் பண்ணவும் பேப்பர் வெயிட்டாகவும் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஷார்ப்னர்ஸ் தான் இப்போ நம்ம பென்சிலை சீவ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷார்ப்னர்ஸ்ல வேற ஒரு அப்டேட் வரக்கூடாதுன்னு இண்டஸ்ட்ரியல் டிசைனர் ரேமான் லோவி 1940 முதல்ல எலக்ட்ரிக் ஷார்ப்னரை செஞ்சு அமேச்சர்ஸ் கிளம்பர் அப்படிங்கிற கம்பெனியில விற்பனையும் செய்யறாரு. இந்த வீடியோல எந்த கண்டென்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல்லை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷன்ல ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.